ஓம் சாந்தி. ஸ்ரீபாபா நினைவிலிருந்து மகா வாக்கியத்தை கேட்போம். இன்னைக்கு அவ்வியக்த பாப்தாதாவினுடைய முரளி 22/12/2024. பாபா ரொம்ப அழகான முரளி, ரொம்ப அழகாக குழந்தைங்களோட எப்படி பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ரசிக்க போகிறோம். தலைப்பு சதா அப்னே ஸ்வமான்மே ரஹ்னா ஹே. சதா தன்னுடைய சுய மரியாதையில் இருங்கள். சம்மான் தேனா ஹே, மரியாதையை கொடுங்கள். சப்கா சகயோகி பன்னா அவர் சமர்த்து பனானா, அனைவருக்கும் சகயோகியாக ஆகுங்கள், மேலும் சக்தி மிக்கவராகவும் ஆக்குங்கள், சக்தியுடையவராகவும் ஆக்குங்கள். आज भाग्य विदाता बाप दादा चारों ओर के हर एक बच्चे के मस्तक में भाग्य की 3 लकीर देख रहे हैं. பாகியத்தை வழங்கக்கூடிய பகவான் தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைங்களுடைய நெற்றியிலையும் பாகியத்தினுடைய 3 ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏக் பரமாத்மா பாலனாக்கி பாக்யவான் லக்கீர், ஒன்று பகவானின் வளர்ப்பினுடைய பாக்கியம் நிறைந்த கோடு, அதிர்ஷ்ட கோடு. दूसरी सत्य शिक्षक की श्रेष्ठ शिक्षा की भाग्यवान लकीर, சத்திய டீச்சரினுடைய சிரேஷ்ட போதனையினுடைய அதிர்ஷ்ட ரேகை. तीसरी ஸ்ரீமத் की चमकती हुई लकीर, மூன்றாவது அதிர்ஷ்ட ரேகை ஸ்ரீமத் என்ற பிரகாசிக்கக்கூடிய அதிர்ஷ்ட ரேகை. चारों ओर के बच्चों के मस्तक के बीच तीनों लकीरें बहुत चमक रही है. நாலாபுறமும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுடைய நெற்றியிலையும் இந்த 3 அதிர்ஷ்ட ரேகை பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. आप सभी भी अपने तीनों भाग्य की लकीर देख रहे हो ना? நீங்க எல்லாருமே உங்களுடைய பாக்கியத்தின் ரேகையை பார்த்து கொண்டுள்ளீர்கள் தானே? जब भाग्य विधाता बच्चों का बाप है तो आपके सिवाय श्रेष्ठ भाग्य और किसका हो सकता? பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவரே உங்களுடைய அப்பான்னா அவர் உங்களுக்கு பாக்கியத்தை எப்படிலாம் உருவாக்குவாரு? வேற யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்க முடியுமா? बाप दादा देख रहे हैं विश्व के अनेक करोड़ आत्माएं हैं, लेकिन उन करोड़ों में से 6 लाख परिवार कितने तोड़े हैं. பகவான் பார்க்கிறார், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே குழந்தைகள் தான் எனக்கு. ஆனாலும் 6 லட்சம் பரிவாரத்தை சேர்ந்த குழந்தைகள், 6 லட்ச குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் எவ்வளோ கொஞ்சம் பேர். டைரக்ட் பாலனை வாங்குறவங்க, டைரக்ட் படிப்பை படிக்கிறவங்க, டைரக்டான மார்க்கத்தில் நடக்கக்கூடியவர்கள் கோட்டோமி கோயி ஹோகையே ஹோனா, எவ்வளோ கோடிக்கு இடையில நீங்க ஒரு சிலர் தானே வந்திருக்கீங்க. ऐसे हर मानव जीवन में तीनों बातें पालना पढ़ाई श्रेष्ठ मत तीनों ही आवश्यक. ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது வளர்ப்பு, படிப்பு, பாதை, நல்பாதை. இது 3மே இன்னைக்கு ரொம்ப அவசியம். लेकिन परमात्मा पालना देव आत्माएं मानव आत्माओं की मत पालना पढ़ाई रात दिन का अंदर है. பகவான் வளர்க்கக்கூடிய பாலனை, படிப்பு, நல்வழிக்கும் ஒரு தேவாத்மா மனிதாத்மா கொடுக்கக்கூடிய பாலனை, படிப்பு வழிக்கும் இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வேறுபாடு இருக்குது. इतना श्रेष्ठ भाग्य जो संकल्प में भी नहीं था, लेकिन अब हर एक का दिल गाता है पा लिया व पाना है, क्या कहेंगे? இப்படிப்பட்ட இந்த ஒரு சிரேஷ்ட பாக்கியத்தை நினைக்கும் போது ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுல, எண்ணத்துல கூட, நம்ம கனவுல கூட நினைச்சதில்ல, உள்ளம் பாடுது, அடைந்து விட்டேன் அல்லது அடைய வேண்டுமா? என்ன சொல்றீங்க? கடவுளை அடைந்து விட்டேன், பகவான் கிடைத்து விட்டாருங்கிற பாடலை உள்ளம் பாடுதாள் மனம். பாபேசி பச்சோங்கி பாகியக்கு தே ஹர்ஷித் ஹோத்தே. அப்படி பெருமையோட பாடலை பாடக்கூடிய குழந்தைங்களுடைய
அதிர்ஷ்டத்தை பகவான் பார்த்துட்டு இருக்கார். பச்சே கேத்தே ஹே வாஹ் பாபா வாஹ், பாபா கேத்தே வாஹ் பச்சே வாஹ். குழந்தைகள் சொல்றாங்க, ஆகா பாபா ஆகா, நீங்க கிடைச்சதுனால எங்களுக்கு இவ்வளோ அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குதுன்னு. ஆனா பாபா சொல்றார், குழந்தைகளே நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்கல்ல, इसी बागी की सिर्फ स्मृति में नहीं रहना, लेकिन सदा स्मृति स्वरूप रहना. சும்மா இதை மட்டும் ஓரலாம் நினைக்க கூடாது, நினைவு சொரூபமாகவே ஆகுங்க. கை பச்சே சோச்சதே போத், லேக்கின் சோச்சனா சொரூப் நகி பண்ணா ஸ்மிருதி சொரூப் பண்ணா. நிறைய குழந்தைங்க நினைச்சிட்டே இருக்காங்களா, நினைச்சு 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 நினைவிலே இருக்காங்க. பாபா சொல்றாரு, நினைக்கிறது வேற, நினைவு சொரூபம் ஆகுவது வேற. ஸ்மிருதி சொரூப் சோ சமர்த்தி சொரூப். நினைவு சொரூபம்தான் சக்திசாலி சொரூபம். बाप दादा बच्चों की भिन्न भिन्न लीला देखते मुस्कुराते रहते. குழந்தைங்களுடைய பலவிதமான லீலைகளை பார்த்து பகவான் புன்முறுவல் அடைகிறார். कोई कोई सोचता स्वरूप रहते, स्मृति स्वरूप सदा नहीं रहते, कभी सोचता तो कभी स्मृति स्वरूप. நிறைய குழந்தைங்க நினைச்சிட்டே இருக்காங்களாம், செய்யறதில்ல. சில குழந்தைகள் நினைப்பதை சொரூபத்தில் கொண்டு வருகின்றனர். जो स्मृति स्वरूप रहते वह निरंतर नेचुरल स्वरूप बनते. யார் பாபாவோட இயல்பாகவே நினைவு சொரூபமாயிடுறாங்களோ அவங்க நிரந்தரமாக நேச்சுரலாகவே வாழ்க்கையில் பாபா நினைக்க தொடங்கிடுறாங்க. जो सोचता स्वरूप रहते वे मेहनत करनी पड़ती. யோசிச்சு யோசிச்சு பாபா நினைக்கிறாங்க, ஐயோ பாபா மறந்துட்டனே, பாபாவோடைய படிப்பை மறந்துட்டனே. பாபா சொல்றாரு, அவங்க அப்புறம் முயற்சி பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு பாபா நினைவை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கு. சங்கம் மேனத்கா யுகம் நகிகே. பாபா சொல்றார், சங்கம யுகம் உழைப்பதற்கான யுகம் அல்ல, சர்வ பிராப்தியோங்கி அனுபவம் கா யுக். எழுதிக்கணும், எல்லா பிராப்திகளின் அனுபவங்களின் யுகம். 63 जन्म मेहनत की, लेकिन अब मेहनत का फल प्राप्त करने का युग अर्थात समय है. 63 ஜென்மம் நாம் உழைச்சோம், கஷ்டப்பட்டோம், அழுதோம், குழம்பி இருந்தோம். ஆனால் இப்போ எல்லா விஷயத்திலிருந்து விடுபட்டு பலன், கை கண்ட பலன் சொல்கிறோம் இல்லையா, பக்திக்கான பலன் பாபா கிடைச்சிட்டார். அந்த யுகத்துக்கு நம்ம வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். ஆத்மா का पाठ पक्का कराया जाता है ना यहाँ. இந்த யுகத்தில் ஆத்மா லெசனை பாபா முதல்ல பக்கா பண்ண வைக்கிறார். பேலா பரிச்சை நேச்சர் பன் ஜாவே. முதல் லெசன் நேச்சராக இருக்கணும். நேச்சுரல் அவர் நிரந்தர ஏத்திகே. நேச்சுரலாக இருந்தால் நிரந்தரம் ஆயிடும். யாதுக்காரனா நெய்ப்படுத்தா. அவங்க நினச்சி மறந்து போய் பிறகு மறந்து நினைக்கிறது அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ऐसे हर ब्राह्मण बच्चे की अब समय प्रमाण देही अभिमानी स्टेज नेचुरल हो. இந்த நேரம் தேகி அபிமானி ஸ்டேஜ் நேச்சுரலாக இருக்க வேண்டும். கை பச்சோं की ही सोचना पड़ता है. பாபா சொல்றார், நிறைய யோசிச்சே சக்தியெல்லாம் குழந்தைங்க இழந்துடுறாங்கங்கிறார். எதை செய்யணுமோ அதை நினைக்கணும், செய்யணும், முடிஞ்சு போச்சு. ஆகவே பாபா சொல்றார், लास्ट अंतिम पेपर सभी ब्राह्मणों का यहाँ छोटा सा है, नष्ट होगा स्मृति स्वरूप. கடைசி பேப்பர் பிராமணர்களுக்கு ஒரு சின்ன பேப்பர். என்னன்னா, நஷ்டோ மோகா ஸ்மிருதி ஸ்வரூப். மோகத்தை வென்ற நினைவு சொரூபமாக இருக்க வேண்டும். इस वर्ष में क्या करेंगे? பாபா சொல்றார், நியூ இயர் வரப்போதில் இந்த வருஷம் என்ன பண்ண போறீங்க? கை பச்சே பூச்சித்தே इस वर्ष में क्या विशेष लक्ष्य रखे. சில குழந்தைகள் மனசுல பாபாட்ட கேட்குறாங்களாம், பாபா இந்த வருஷத்துல நான் என்ன லட்சியம் வைக்கணும் பாபா? பாப் தாதா கேத்தே சதா தேகி அபிமானி ஸ்மிருதி ஸ்வரூப் பவ. பகவான் வரதானம் கொடுத்திருக்கார். சதா தேகி அபிமானியாகவும் நினைவு சொரூபமாகவும் ஆகுங்கள். இது போதும் இந்த வருஷம். இதுதான் நமக்கு பேசிக். இதிலிருந்து நம்ம எல்லா பிராப்தங்களையும் நம்ம பெற முடியும். जीवन मुक्ति तो प्राप्त होने की है, लेकिन जीवन मुक्ति होने के पहले
மெஹனத் முக்து பண்ணும். நம்ம வாழ்க்கை ஜீவன் முக்தி, பெரிய பிராப்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா ஆகிறதுக்கு முன்பு எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து நீங்கள் விடுபடணும். यही स्थिति समय को समीप लाएगी. இந்த ஸ்திதி தான் நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வரும். आपके सर्व विश्व की भाई बहनों को दुख अशांति से मुक्त करेगी. இந்த ஸ்திதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட், உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரி ஆத்மாக்களின் எல்லா விதமான துக்கம் அசாந்தியிலிருந்து விடுபடுவார்கள். உங்கள் ஸ்திதி நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க தானாக விடுபட்டுருவாங்க. आपकी स्थिति आत्माओं के लिए मुक्ति धाम का दरवाजा खोलेगी. உங்களுடைய இந்த ஸ்திதி எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தி அடைவதற்கான வாசலை திறக்கும். आप भाई बहनों के ऊपर रहम नहीं आता. உங்களுக்கு உங்களுடைய சகோதரன் சகோதரி மேலே இறக்கம் வரலையா கேட்குறார் பாபா. கித்தனா சாரோ ஓர் ஆத்மாய் சிலா ரஹி ஹே. நாலா பக்கங்களிலும் கதறாங்க. आपकी முக்தி சர்வக்கும் முக்தி திலாயகி. நீங்கள் முக்தி ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே முக்தி கிடைச்சிடும். ஆகவே உங்களை சோதனை பண்ணி பாருங்கிறார் பாபா. வேஸ்ட்லேருந்து நான் விடுபட்டு விட்டேனா? சக்திசாலி சொரூபத்தில் என்னால் நிலைத்திருக்க முடிகின்றதா? என்னுடைய மானசீக ஸ்திதி எப்படி இருக்குது? समय की रफ्तार प्रमाण अब एक ही समय इकट्ठा तीनों सेवा करने. நேரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது, நமக்கே தெரியுது. நேரம் ஃபாஸ்ட்டாக ஓட விட சங்கல்பமும் ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஆகவே பாபா சொல்கிறாங்க, நேரம் வேகமாக ஓடுவதை கருதி இந்த நேரத்தில் 3 சேவை ஒன்றாவே செய்யணும். एक वाणी, दूसरा स्व शक्तिशाली स्थिति, तीसरा श्रेष्ठ रूहानी वाइब्रेशन. ஒன்று ஞானம் கொடுங்க, ரெண்டாவது சக்திசாலி ஆத்ம ஸ்திதியில் நிலைத்திருந்து பேசுங்க, மூன்றாவது சிரேஷ்ட ஆன்மீக வைப்ரேஷனை நீங்கள் பரவ செய்யுங்க. ஜஹாபி சேவா கரோ வஹா ஐசா ரூஹானி வைப்ரேஷன் ஃபைல் ஆகும். நீங்கள் எங்கே சேவா பண்ணாலும் இந்த மாதிரி வைப்ரேஷனை நாலா பக்கத்துலேயும் பரப்புங்க. வைப்ரேஷன் கே பிரபாவமே சகஜ ஆகர்ஷித் होते रहे. வைப்ரேஷனுடைய பிரபாவத்தில் எல்லாருமே சகஜமாக ஆகர்ஷிக்கப்படுவாங்க. देखो லாஸ்ட் ஜனமே भी आपके जड़ चित्र कैसे सेवा कर रहे. பார்த்தீங்களா, லாஸ்ட் பிறவியில் கூட உங்கள் எல்லாருடைய ஜடச்சித்திரம் எப்படியெல்லாம் சேவா பண்ணிட்டு இருக்குது. क्या वाणी से बोलते. உங்களுடைய ஜடமூர்த்தி வாய் திறந்து பேசுதா? वाइब्रेशन ऐसा होता जो भक्तों की भावना का फल सहज मिल जाता. அந்த மூர்த்தி கற்சிலை மூர்த்தியிலிருந்து அப்படி ஒரு பியூர் வைப்ரேஷன் போகுது பக்தர்களுக்கு. அவங்க நினைக்கக்கூடிய எல்லாமே நிறைவேறுது. ऐसे वाइब्रेशन शक्तिशाली हो. அந்த மாதிரி நீங்களும் வைப்ரேஷனை பவர்ஃபுல்லாக உருவாக்குங்க. வைப்ரேஷன் மூலமாக அநேக பேர் நீங்கள் மாற்றலாம். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாரு. सोमान की सीट पर सेट हो, हर परिस्थिति को पार करने वाले सदा विजयी भव. ஸ்வமானம் என்ற சீட்டில் செட் ஆகி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து செல்லக்கூடிய சதா வெற்றியாளராக ஆகுங்கள். सदा अपने स्वमान की सीट पर स्थित रहो कि मैं विजयी रतन हूँ. சதா தன்னுடைய ஸ்வமானம் என்ற சீட்டில் செட் ஆகிட்டே இருங்க. நான் விஜய் ரத்தனமாக இருக்கின்றேன். மனசில் அப்படியே ஆழத்தில் போகணும். மாஸ்டர் சர்வசக்திவான் ஹோ. நான் சாதாரண ஆத்மா இல்லை, சர்வ சக்திகள் படைத்த ஆத்மா. तो जैसा सीट होती है वैसा लक्षण आते. எப்படி நம்ம மனசில் நினைக்கின்றோம் அந்த லக்ஷணங்கள் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் வருது. कोई भी परिस्थिति सामने आवी तो सेकंड में अपने सीट पर सेट हो जाओ. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு செகண்டில் இந்த சீட்டில் செட் ஆகிடுங்க. நான் யார்? மாஸ்டர் சர்வசக்திவான், நான் விஜய் ரத்தன். சீட் வாलों का ஆர்டர் माना जाता है. சீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடியவர்களுடைய ஆர்டரை அனைவருமே ஏற்றுக்கொள்வார். சீட்டு பர் ரஹோ விஜய் பன் ஜாயங்க. சொமானம் என்ற சீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. சங்கமயுகை ஹி சதா விஜய் கா யுகே. சங்கமயுகம் என்பது சதா
வெற்றி அடைவதற்கான யுகம். ஏஹ் யுக்கோ வரதான்கே தோ வரதானிபன் விஜய் பனோ. இந்த யுகம் என்பதே வரதானம். இந்த யுகத்தையே வரதானம் என்று பாபா சொல்றார். வரதானமாக இந்த யுகம் கிடைச்சிருக்குது. இந்த வரதான யுகத்துல வரதானி ஆயி வெற்றியாளராக ஆயிடுங்க. ஸ்லோகன். सर्व शक्तियों पर विजय प्राप्त करने वाले शिव शक्ति पांडव सेना. எல்லா விதமான பற்றுகள் மீது வெற்றியை பிராப்தமாக அடையக்கூடியவர்களே சிவசக்தி பாண்டவ சேனை என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. சந்துஷ்டதா அர்த்தாத் தில் திமாக் சதா ஆராமேகோ. திருப்தியாக இருப்பது என்றால் உள்ளம் மனம் புத்தி இரண்டும் ரிலாக்ஸாக இருக்கணும். சுக்கு சைன்கி ஸ்திதிமே ஹோ. சுகம் சாந்தியினுடைய ஸ்திதியில் இருக்கணும். சந்துஷ்டதா பாப்கி ஒரு சர்வக்கி துவாயின் திலாத்தி. திருப்தி பாபா நினைவையும் ஆசீர்வாதங்களையும் நினைவை ஏற்படுத்துது. संतुष्टात्मा प्रति समय सदा अपने को बाप और सर्व की दुआओं के विमान में उड़ता हुआ अनुभव करेगा. யார் திருப்தியா இருக்காங்களோ அவங்க பாபா மற்றும் அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் விமானத்தில் பறக்கக்கூடிய அனுபவத்தை செய்வார்கள். துவா மாங்கேகா நகி, எனக்கு பிளஸ் பண்ணுங்கன்னா கேட்க மாட்டாங்க. लेकिन दुआएं स्वयं उसके आगे स्वदेही आएगी. ஆசீர்வாதம் அவங்க முன்னாடி தானாவே வந்து நிற்கும். ஐசே சந்துஷ்ட மணி அர்த்தா சிதி சொரூப் தபஸ்வி பனோ. அப்படி நீங்கள் திருப்தியாக இருந்தீர்களே ஆனால் தபஸ்வி மூர்த்தியாக நீங்கள் ஆகணும். அப்படி நீங்கள் திருப்தியுடைய ஆத்மாவாக உங்களை நோக்கி எல்லாமே வரணும்னா அந்த அளவுக்கு தவத்தின் வலிமை இருக்கணுங்கிறார் பாபா. அதனால் சங்கம் யுகத்தில் திருப்தியாக இருப்பது நம்மளுடைய கடமை. ஓம் சாந்தி.